அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி. இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்ன ஏப்ரல் 24, 2026ங்க. எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புதோம். சரிங்களா? இன்றைக்குள்ள ஆன்சர்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, அமைச்சர் எந்த நேம்னு சொல்லலாம்? அமைச்சர் அப்படின்னா பிஷப், மந்திரி அப்படின்னு சொல்லலாம். வேறு இடத்த சொல்லலாம் மந்திரி. சரிங்க. இப்போ மேலே வந்துக்குதுங்க. மேலேருந்து கீழே டேஷ் விரிஞ்ச பூக்கள் என்பது பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் அறிமுகமான திரைப்படம். மஞ்சில் விரிந்த பூக்கள் 1980 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 1980 தான் இருக்கும். ஓகேங்களா? மோகன்லால் இன்ட்ரடியூஸ் ஆன மூவி, ஃபஸ்ட்டு மூவி. சரி, 2 மேலேருந்து கீழேங்க. திக்குவாய் என்ப தொடக்கத்தில் திசை. திக்குவாய்ங்க வேர்டுக்குள்ள தொடக்கத்தில் திசை இருக்குதாங்க. திக்கு அப்படின்னா திசையை தான் திக்குன்னு சொல்லுவோம். ஸோ திக்கு சரிங்க. அடுத்து என்ன கேள்வி? இடம் வந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? பிடிபடுவான்னா மாட்டிக்குவான். இங்கே வந்து சி வந்து கு வந்து பிடிபடுவான்னா சிக்கிக்குவான்னு சொல்லுவோம்ல, மாட்டிக்குவான். பேச்சு வழக்கில் உள்ள சொல். சரி, இப்போ 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. 2வது அதிகாரம் என்ன? வான் சிறப்பு, மலை பற்றிய சொல்லக்கூடியது. வான் சிறப்பு, வான் கொடை, அதை பற்றிய சொல்லக்கூடியது. சரி, 8 இடம் வந்து வளம் என்ன? கீழ்வானம் சிவக்கும். இதுவும் சரியான்னு செக் பண்ணி பார்ப்போங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் தேர் கொடுத்தவன் என்று புகழ் பெற்றா விட்ட மன்னன் பாய். சங்ககால வள்ளல்களை தான் சொல்கிறாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன், முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் யார்? வள்ளல் வேள்பாரி. சங்ககால புலவர்களில் ஒருத்தர். 7 இடமந்து வளம் என்ன? பிதாமகன் திரைப்படத்தில் நடித்தவங்க யாருன்னு கேட்டால் இன்னொரு ஹிண்ட்டு தான். மஜ்னுவோட காதலி யாருன்னா லைலா. பிதாமகன் படத்தில் நடித்தவங்களும் லைலா தான். 3 இடமந்து வளம் என்ன? ஃபேஸ்புக்கை தமிழில் முகநூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்னா முகம், நூல்னா புக். 4 மேலேருந்து கீழே என்ன? காச்சாடி விட தேவை. காச்சாடினா பட்டம் விடுறதுக்கு தேவை, கல்வி அறிவுக்கும் தேவை. பட்டம் விடுறதுக்கு நூல் தேவைங்க, படிக்கிறதுக்கும் நூல் தேவை. படிக்கிறதுக்குள்ள நூலை வந்து நம்ம இப்போ தான் சொன்னோம் புக்குன்னு சொன்னோம். சரி, 11 இடம் வந்து வளம் என்ன? கூல ஆன்ஸுக்கு. 11 கைக்குழந்தை எழுப்பும் ஒலி இப்படி வர்ணிக்கப்படுகிறது. கைக்குழந்தை எழுப்பும் ஒலி இப்படி வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா குவா இரட்டை கிளவி. ஒரு குவான்னா மீனிங் இருக்காது, 2 குவா வந்தால் தான் மீனிங் ஆகும். குவா இதுக்கு அந்த வேர்டு இந்த மாதிரி வேர்டு வந்தோன்னா அது இரட்டை கிளவி வேர்டுன்னு சொல்லுவோம். தமிழ் படித்தவங்க பழைய ரீகால் பண்ணுங்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன். 12 மேலேருந்து கீழே என்ன? புதிய ஆசிரியரிடம் எந்த மாணவனும் டேஷ் முடியாது, அவர் மிகவும் கண்டிப்பானவர். புதுசாக வந்த ஸ்டாஃப்ட்டை யாரும் வாலாட்ட முடியாது. பேச்சு வழக்கில் உள்ள சொல்.
வாலாட்ட முடியாது, அதாவது சேட்டை பண்ண முடியாது, இல்லை குடும்பத்தனம் பண்ண முடியாது. அது ஸ்ட்ரிக்டாக உள்ள ஆசிரியர்னு சொல்கிறாங்க. அப்போ 9 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? இந்த இது காய்ச்சை நுரையீரலுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. மூக்கில் காய்ச்சை நுரையீரலுக்கு கொண்டு போவதுக்கு என்னென்னா மூச்சுக்குழல்னு சொல்லலாம், இக்குழல்னு எழுதலாம். ஆனால் இங்கே வா வந்துடுச்சு அப்படின்னா சுவாச குழாய்னு சொல்லலாம். சுவாச குழாய்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ 16 இடம் வளம் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போமா? 8 என்பது 2 என்பதை விட 4 டேஷ் அதிகமானது, 4 மடங்கு. ஓகேவா? 2 power 4 = 8. அப்படி இல்லை, 2 power 3 தான் 8. 4 தடவை 2 போட்டால் தான் 8. 19 இடம் வளம் என்ன? உண்மை, உடல் இரண்டையும் குறிக்க பயன்படுத்தும் சொல். மெய். மெயினா உண்மை, மெயினா உடல், ரெண்டையுமே சொல்லக்கூடிய வார்த்தை. 16 மேலேருந்து கீழே. பெருமை மேலே இருக்குது. பெருமை, புகழ், மகிமை, மகிமைன்னு சொல்லலாம். ஓகே. 17 இடம் வளம் என்ன? இந்த செயலுக்காக நாம் அனைவரும் டேஷ் தலை குனிய வேண்டும். வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படின்னா வெட்கம் இல்லைன்னா அவமானத்தில் தலை குனிததை வெட்கி தலை குனிதல்னு சொல்கிறாங்க. 14 இடம் வளம் என்ன? தண்டி, வேதாரண்யம் ஆகிய ஊர்களின் பெயரை குறிப்பிட்டதுடன் நினைவுக்கு வரும் சமையலறை பண்டம். சமையலறை பண்டமா? தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சல். சரிங்களா? இது சமையலறை பண்டம்னாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. உப்பு. சரி. 10 மேலேருந்து கீழே என்ன? கிராமத்து முதிய பெண்கள் பர்ஸ் என்பது அவர்கள் இடுப்பில் செருகி வைக்கப்படும் ஒன்று தான். இடுப்பில் ஒரு பை மாதிரி செருகி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன? சுருக்கு பை. கரெக்டாக இருக்குங்க வேர்டு. முதல் 10 இடம் வளம் என்னன்னு பார்ப்போம். சூழ ஆரம்பிச்சுக்கு கல்லில் செதுக்குவது போல் இல்லாமல் சுண்ணாம்பில் மெதுவாக உருவங்களை படைக்க உதவுவது டேஷ் என்னன்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு வச்சு அந்த சிலையெல்லாம் வடிக்கிறதுக்கு இல்லை கோயிலில் உள்ளதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுதை அப்படின்னு சொல்லுவாங்க. சுதை அப்படின்னா சுண்ணாம்பு, மண் மற்றும் மூலிகை பொருள் சேர்ந்தது தான் சுதை. இதை வச்சு சிலையை செய்வாங்க. சாமி சிலையை செய்தது சுதை வச்சு. கல்லில் செய்த மாதிரி இங்கே சுதையில் செய்வாங்க. 13 இடம் வளம் என்ன? டேஷ் நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டது. 15 இடம் வளம் என்ன? கிரீடம். கிரீடமுக்கு 2வது இடத்து இருக்குதுங்க. மகுடம் சொல்லலாம். மகுடம்னா கிரீடம் தான் அர்த்தம். 18 இடம் வளம் என்ன? பைரவன் என்பதற்குள் ஒரு பிரபல ஆங்கில கலைஞர். பையில் தாங்க ஆரம்பிச்சுக்கு. வேகம் மட்டும் கட் பண்ணிட்டா போதும். பைரன். பைரன்கிறது என்னது? இங்கிலீஷ் ஸ்டோரி ரைட்டர். சரிங்க, இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் இது தான். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.